இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.15 இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இது டைம் இன் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, இது அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பஸ் ஸ்டாண்டில் 2 வீலரோட பார்க்கிங் சார்ஜ் ஓகேங்களா 4 ஹவர்ஸ் ஆச்சு அப்படின்னா 60 ருபீஸ், 8 ஹவர்ஸ்னால் 180 ருபீஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், இது டைரக்ட் வேரியேஷனா இன்வெர்ஸ் வேரியேஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது ஃபைண்ட் த அமௌண்ட் ஒய்யோட டேட்டா என்னன்னு கேட்குறாங்க. வென் பார்க்கிங் டைம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்க்கிங் டூரேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன, டைம் வந்து இது ருபீஸ் வந்து 150, அதாவது ஒய்யோட டேட்டா 150 இருக்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு என்ன, எக்ஸோட டேட்டா 6 இருக்கும்போது ஒய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 டிவிஷனையும் இப்போ செய்வோம். இப்போ பாருங்கள், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். டேட்டாவை அப்படியே எடுத்து எழுதிட்டு அவன் கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் வேரியேஷனா இன்வெர்ஸ் வேரியேஷனான்னு கேட்டிருக்கான். அதுக்கப்புறமா என்ன கேட்டிருக்கான், எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்றப்ப ஒய் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கான். செகண்ட் டிவிஷன் வந்து ஒய் ஈக்குவல் டு 150ன்றப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட டேட்டா கூட ஒய்யோட டேட்டா கூடுது. ஓகேங்களா? ஸோ அப்போ when the values of x increase, the values of y also increase. ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. therefore it is a direct வேரியேஷன். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னாலே என்னது, எக்ஸ் இருக்க இடத்துலையே தான் ஒய் இருக்கும். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்கே ஆர் கேஎக்ஸ். ஸோ இப்போ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். 460 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே எடுக்கிறேன். ஸோ ஒய்யோட டேட்டா 16ன்றப்ப எக்ஸோட டேட்டா 4, அப்போ கே வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கே ஈக்குவல் டு 60, இந்த 4 இந்த சைடு வரும்போது டிவைடட் பை 4 15. ஓகேங்களா? ஸோ கே ஈக்குவல் டு 15 இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஒய்ஸ் ஈக்குவல் டு 15x. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கிராஃப் போட போகிற அந்த ஃபங்க்ஷன் நேம். ஓகேங்களா? ஸோ கே ஈக்குவல் டு 15 அப்படின்றதான் என்னது, டைரக்ட் வேரியேஷன். சரி, கான்ஸ்டன்ட் வேரியேஷன். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் வேரியேஷன் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கே ஈக்குவல் டு 15. ஸோ டைரக்ட் கான்ஸ்டன்ட் வேரியேஷன் ரெண்டுமே எழுதிக்கலாம். ஓகே, இங்கே டைரக்ட் வேரியேஷன் எழுதிட்டோம். அந்த வேரியேஷன் கான்ஸ்டன்ட் என்னென்னா கே ஈக்குவல் டு 15. ஸோ இப்போ இந்த கோஆர்டினேட்ஸ் அப்பெல்லாம் எழுத போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்றப்ப ஒய் இஸ் ஈக்குவல் டு 60, எக்ஸ் 8ன்றப்ப ஒய் வந்து 120, எக்ஸ் 12ன்றப்ப ஒய் வந்து 180, எக்ஸ் 24ன்றப்ப ஒய் வந்து 360. 4 பாயிண்ட்டையும் கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், இங்கே 4, 8, 12, 24ன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 போடுவோம். ஏன்னா 24ன்றது நம்மளுக்கு கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே 12, 14 தான் வரும். ஸோ இது 24ன்றப்ப மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 போட்டோம்னா நமக்கு 12 வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது பாருங்கள், 60, 120, 180, 360 அப்படின்றப்ப இதெல்லாம் நம்ம 40ல் போடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அதை தான் நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். பாருங்கள், ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இருக்கட்டும் 2 யூனிட்ஸ், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இருக்கட்டும் 40 யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே 40 இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இங்கே 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய். ஸோ எக்ஸுன்றது என்னது, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹவர்ஸு. ஓகேங்களா? ஒய்ன்றது தான் அமௌண்ட்டு. ஸோ இதை எடுத்து எழுதுறது முக்கியம். ஸோ இப்போ பாயிண்ட்டை நான் பிளாட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பாருங்கள், 4,60. ஸோ இந்த பாயிண்ட் தான் 4,60. ஸோ அப்போ எக்ஸு 4ன்றப்ப ஒய் வந்து 60. எங்கே இருக்குது, எக்ஸு 4 இங்கே இருக்குது. இது 40, இது 80. 40க்கும் 80க்கும் நடுவில் என்ன இருக்குது, 60 இருக்கும். ஓகேங்களா? கிராஃபை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 4, இது வந்து 40க்கும் 80க்கும் நடுவில் 60. ஸோ அப்போ 4லேருந்து எடுத்தேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து என்னது, 4,60. செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்குது, 8, 120. ஸோ 8 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 120 எங்கே இருக்குது, ஸோ இதுக்கு நேரம் இங்கே இருக்குது. ஸோ 8,120ன்றப்ப இந்த பாயிண்ட்டை நான் பிளாட் பண்ணுறேன். 8,120. அடுத்தது தேர்டு பாயிண்ட் என்ன இருக்குது,
12 180, அடுத்து 24 360. ஓகேங்களா? ஸோ 12ன்றப்ப 180க்கு கொண்டு போகணும். இது 12, இங்கே நேராக கொண்டு வரேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 160 இருக்குது, 200 இருக்குது. சரி, 160 இருக்குது, 200 இருக்குது. இப்போ ரெண்டுக்கு நடுவில் கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்குது 180. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் அந்த இருக்கக்கூடிய 12 எடுத்தேன் அப்படின்னா இங்கேருந்து வரும்போது 180 கரெக்டாக எனக்கு இங்கே இந்த பாயிண்ட் வரும். ஓகேங்களா? இது 180ல் வரும், இது 12ல் வரும். ஸோ இந்த பாயிண்ட் தான் 12, 180. அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 24 360. ஸோ 24 இங்கே இருக்குது, 360 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 24 நான் ஸ்கேல் வச்சுருக்கேன், அப்படியே கொண்டு வரேன். 360 இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழேருந்து 24, சைட்லேருந்து 360 வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டு கனெக்ட் ஆகக்கூடிய இடம் இந்த பாயிண்ட். ஸோ இது என்னது, 24, 360. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிறதுனால நான் ஸ்கேலை யூஸ் பண்ணியே கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணும்போது கவனமாக கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதை எழுதிக்கோங்க. இந்த கிராஃபுக்கு பேர் நம்ம கண்டுபிடிச்சி வச்சோம். என்ன கிராஃபு? y = 15x. ஓகேங்களா? ஸோ அதை நான் எழுதிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன டேட்டா கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். x = 6ன்றப்ப y = என்ன? ஸோ x 6 அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த லைனை நான் ஸ்ட்ரெயிட்டாக ஏற்றி விட்றேன். x வந்து 6ன்றப்ப இங்கே போய் டச் ஆகுதா? அப்போ y வந்து என்னமா இருக்கும்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 80, இது 120, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 40. ஸோ 40ல் பாதி 20, இது 100. ஓகேங்களா? ஆனால் இது 100 கூட தொடலை, 100க்கு 2 லைனுக்கு முன்னாடியே இருக்குது. ஸோ அப்போ இதை நான் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். ஸோ 2 லைனுக்கு மொத்தம் 5 லைனை கவுண்ட் பண்ணிங்கன்னா 20 கூடுது. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு 1 2 தேர்ட் லைன் கூட வரல, செகண்ட் லைனும் வரல, ரெண்டுக்கு நடுவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தேர்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் நடுவில் இருக்குது 2.5. ஸோ அப்போ 5 லைனுக்கு நமக்கு 20 கூடுது. அப்போ 2.5 பாதி லைனுக்கு எவ்வளோ கூடும்? 10 கூடும். ஓகேங்களா? ஸோ இது 90. ஸோ அப்போ என்ன வருது எனக்கு, x 6ன்றப்ப ஒய்யோட டேட்டா என்ன வரும், 90. ஓகேங்களா? ஸோ இந்த டைரெக்ஷனில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, y வந்து 150 இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இது 120 160, ரெண்டுக்கு நடுவில் 140, அவன் கேட்டிருக்கிறது 150. ஓகேவா? ஸோ அப்போ அதுலேருந்து அதேமாதிரி டபுள் லைனுக்கு பாதி எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ 2.5 அப்படியே கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து இந்த டைரெக்ஷனில் போகுது, இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்ன வருது, y வந்து 150 அப்படின்றப்ப x வந்து 10. ஓகேங்களா? ஸோ அதை தான் எடுத்து எழுத போகிறோம். நம்மளுக்கு கேட்டிருக்கிறதுல செகண்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்கான், when x = 6ன்றப்ப y வந்து 90. ஓகேங்களா? அதே இது தேர்ட் டிவிஷன் y = 150 அப்படின்றப்ப x = 10. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளுக்கு அவன் கேட்டிருக்கக்கூடிய இந்த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கேட்டிருக்கான். x = 6ன்றப்ப y வந்து 90, y = 150ன்றப்ப x = 10. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் ஒன்று நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே எனக்கு நான் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு 40 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதாவது யூனிட் எழுதும்போது y ஆக்சிஸ் 1 cm = 40 யூனிட்ஸ் அப்படின்ட்டு இதை மட்டுமே மைண்டில் வச்சு போட்டேன். ஓகேங்களா? பட் இங்கே பார்த்தீங்கன்னா y = 150, இது 40ல் வராது, ஆனால் 30ல் வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி x = 6ன்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 6 × 15 90 வரும். ஸோ அப்போ இது 90ல் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே y வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 30, இது 30 இது 30 எல்லாமே 30ல் வரும். ஸோ அப்போ அடுத்த தடவை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது y ஆக்சிஸ் 1 cm = 30 யூனிட்ஸ்னு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸில் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்க வேண்டிய அவசியம் வராது. ஸோ அதை இந்த கற்றுக்கோங்க இந்த வீடியோவில். ஸோ எப்போவுமே நம்ம பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணும்போது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளால் டைரெக்டாக x = 1 cm = 1 யூனிட் அப்படிலாம் போட முடியாது. நம்மளுக்கு எதெல்லாம் சாத்தியமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போடணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த கிராஃப்லாம் நம்ம தான் பிளான் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு இஷ்டமாக, நம்மளுக்கு கஷ்டம் இல்லாமல் எதெல்லாம் வரும்ன்றதை பார்த்து செலக்ட் பண்ணணும். ஸோ
ஸோ நான் 40 எடுத்ததுக்கு பதிலில் யூனிட்ஸில் இங்கே வந்து 30 யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்திருந்தேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 150, 90 எல்லாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பிளான் பண்ணும்போது இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சாப்டர், அடுத்த எக்ஸசைஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.